வணக்கம். செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 20ஆம் தேதி, மார்ச் 4 மாசி 20. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. காலையிலே 8:28 வரை இருக்கிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் பரணி. இன்றைய நட்சத்திரம் பரணி. திதி வளர்பறை பஞ்சமி. யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளை இரவு 7:25 வரையிலே கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு ராத்திரி 7:30 மணி வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யும் நாள், விநாயகர் வழிபாடு செய்யும் நாள், துர்க்கை வழிபாடு செய்யும் நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குருவும் சுக்கரனும் இடமாற்றம் பெற்று ராசிக்கு பின் வீட்டிலே சுக்கரனும் முன் வீட்டிலே குருவுமாக அமர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய காவலாக, அரணாக, பாதுகாப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. 2 பக்கமும் 2 முக்கியமான கிரகம். ஒரு சைடு குரு, ஒரு சைடு சுக்கரன். யாருக்கிட்ட நெருங்க முடியாது. உங்களை இப்போ உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் டாப்பில் போயிடுவீங்க. நீங்கள் தான் நம்பர் 1. அதை நீங்கள் சொல்லிக்க வேணாம். நான் தான் நம்பர் 1 நீங்கள் சொல்ல வேண்டாம். மற்றவங்க சொல்லுவாங்க, உங்கள் காலிலே விழும். உங்கள் வியாபாரத்தில் முதலிடத்தை பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பதவி கிடைக்கும். டபுள் ப்ரமோஷன் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பதவி உத்தியோகத்திலே கிடைக்கும். உங்கள் வேலையிலே நீங்கள் பெரிய புகழ் அடைவீர்கள். வாழ்நாளிலே நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த இடத்தை இப்பொழுது அடையப் போகிறீர்கள். மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உத்தியோகத்தில் முன்னேற்றம், சுய தொழில் செய்தால் அதிலே முன்னேற்றம், வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதில் மிகப்பெரிய முன்னேற்றம். அந்த வியாபார முன்னேற்றத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, இவை எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். எனவே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் உள்ள மேஷராசினருக்கெல்லாம் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். ஏராளமான பொன்னும் பொருளும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி இல்லத்தை அழகுபடுத்துவீர்கள். அதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. சுப செலவுகள் ஏற்படும். வீடு வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்றவற்றையெல்லாம் இப்பொழுது செய்வீர்கள். அதற்கான நல்ல நேரம். நன்மைகள் எல்லா விதத்திலும் நடைபெறும். மேஷராசியிலே உள்ள எல்கேஜி படிக்கும் குழந்தைகளிலிருந்து 1000 பிறை கண்ட சதாபிஷேகம் செய்து கொள்ளப் போகும் முதியவர்கள் வரை, மேஷராசியிலே உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருக்குமே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே சென்று அங்கே உச்சமடைந்து புதனும் உடன் இணைந்து நீச்சபங்கம் பெற்று வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 12ஆம் இடத்திலே சந்திரன், ராசியில் குரு, 2இல் செவ்வாய், 5இல் கேது, 10இல் சூரியன் சனி, 11இல் புதன் சுக்கிரன் ராகு, 12இல் சந்திரன், ராசியில் குரு. இந்த கிரக அமைப்பு ரிஷபத்திற்கு இப்பொழுது பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அலுவலகத்திலே பெரிய நன்மைகள் நடைபெறும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். என 5ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 5 குடைவன் புதன். அந்த 5 குடைவன் இப்பொழுது 11ஆம் இடத்திலே நீச்சபங்கம் அடைந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறது. 5 குடைவன் 5ஆம் இடத்தை பார்க்கிறது. நீச்சபங்கம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து. எனவே வெகு சிறப்பான பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல பதவியெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் ஏதாவது கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தால் இப்பொழுது கௌரவ பொறுப்புகள் எல்லாம் உங்களிடம் வழங்குவார்கள். கௌரவ பதவி அல்லது அலுவலகத்திலே பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தாரோடு ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். பிரயாணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ரிஷப ராசிக்கு நல்ல நாள் இன்றைய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சமடைந்து பிறகு நீச்சபங்கம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்தன் இருக்கிறது. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மை. ராசி அதிபதிக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்ததால் நன்மை. 4ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பதால் சுகஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வண்டி பார்ப்பீங்க, பார்த்தா ஆசையாக இருக்கும். நல்லா இருக்கு, இது இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு போய் விற்றுட்டு அதை வாங்கலாமேன்னு சொல்லி வாங்குவீங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடும் ரோட்டில். சில பேருக்கு சில வண்டி மேலே ஒரு காதல். சார் நான் அந்த வண்டி வச்சுருக்கேன் சார், நான் அது பெருமையாக சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி புதுசாக வண்டி வாங்கணும், இல்லை அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும், பெயிண்ட் மாற்றணும், ரீபெயிண்ட் பண்ணணும், அப்படிலாம் ஏதோ ட்ரை பண்ணுவீங்க. நன்மைகள் நடைபெறும். நல்ல நாள், நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களின் தாயார் இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போ சரியாயிடுவாங்க. ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றுவாங்க, நாளைக்கு வார்டுலேருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, பழையபடி நல்லா ஆகிடுவாங்க. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடமான கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்து குரு உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்பொழுது பதவிகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. திருமணமாகாத கடகராசியினருக்கு இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதாலும் களத்திர காரகனாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதாலும் கடகராசிக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். 8இல் சனி இருக்கிறதே, பரவாயில்லையா என்றால் பரவாயில்லை. நல்ல தசாபுக்தி நடந்தால் அஷ்டமச்சனியிலும் திருமணம் செய்யலாம். அஷ்டமச்சனி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவில்லை. அடுத்த சனிப்பெயர்ச்சி 6/3/2026 6/3 அதாவது மார்ச் 6 2026 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் அடுத்த சனிப்பெயர்ச்சி. நடுவில் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. 2025 சனிப்பெயர்ச்சி கிடையாது. 2026 தான் அடுத்த சனிப்பெயர்ச்சி. 25 ஃபுல்லாக சனிப்பெயர்ச்சியே கிடையாது. யாரோ சனிப்பெயர்ச்சி பலங்கள்னு புக்கெல்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணி கடையில் தொங்க விட்ருக்காங்களே சார் அப்படின்னா அது எனக்கு தெரியாது. இப்போ நீ அந்த புத்தகத்தை வாங்கி படித்தனா படி, இல்லை அது யார் ஆத்தரோ அவர்கிட்ட போய் கேளு, எப்போ சார் சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னு அவர் சொல்லுவார். எனக்கு தெரியாது. நான் பார்க்குற பஞ்சாங்கத்தில் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே போடல. நான் திருநள்ளாறில் கேட்டேன், அவங்களும் ஆமாம் அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி, விசுவாசுவ வருஷம் மாசி 22 தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இடையில யாரோ இந்த வருது, இந்த மார்ச்சில் ஒரு சனிப்பெயர்ச்சி, அடுத்த மார்ச்சில் இன்னொரு சனிப்பெயர்ச்சி. நான் இப்படி வருஷம் சனிப்பெயர்ச்சி வரும். 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் சனி மாறும். வருஷம் சனிப்பெயர்ச்சின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அடுத்த சனிப்பெயர்ச்சி இன்னும் 1 வருடம் இருக்கிறது. இன்றைக்கி மார்ச் 4, 365 + 2 367 டேஸ் இருக்குது. இன்னிலேருந்து 367 நாட்கள் இருக்குன்னா சனிப்பெயர்ச்சிக்கு. சனிப்பெயர்ச்சியெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகும். 8ல் சனி இருந்தாலும் கல்யாணம் ஆகும். தசை நல்ல தசையாக இருந்தால், புதன் தசை, குரு தசை, சுக்கிர தசை இவற்றில் ஏதேனும் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தால் கடகராசினருக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள். 10 குடையவன் உச்சமடைந்ததால் தொழில் நன்றாக இருக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றதால் உயர் பதவிகள் கிடைக்கும். 5 குடையவன் குரு, 10 குடையவன் சுக்கிரன். 5 குடைவனும் 10 குடைவனும் இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. 5ஆம் இடம் பதவி, 10ஆம் இடம் தொழில். 10ஆம் இடம் தொழில், 5ஆம் இடம் பதவி. ரெண்டுத்துக்கும் தொடர்பு உண்டு. பதவி, பெரிய பதவி கிடைக்கணும்னா ஏதோ தொழிலில் தான் கிடைக்கும். தொழில் நல்லா இருந்தால் அதில் பதவி கிடைக்கும். தொழிலால் பதவி, பதவியால் தொழில். பதவி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை, அது ஒரு பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் சிம்ம ராசிக்கு. இன்னைக்கு இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு யோக காற்று வீசுகிறது, அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா நடக்கும். தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். இன்றைக்கி பயப்படாதீங்க. எதுக்கு பயம் உங்களுக்கு?
கிரகங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறத்தை நல்லறமாக நடத்துவீர்கள். வியாபாரத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நேத்திக்கு சதுர்த்தி விரதம், நாளைக்கு சஷ்டி விரதம். நாளைக்கு பாருங்கள், கிருத்திகையும் சஷ்டியும் சேர்ந்து வருது. கிருத்திகை விரதம் முருகனுக்கு, சஷ்டி விரதமும் முருகனுக்கு, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருது. நாளைக்கு கிருத்திகை சஷ்டி. நாளைக்கு விரதம் இருந்தால் டபுள் புண்ணியம் முருகன் கொடுப்பார். நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி, ரெண்டுத்துக்கும் விரதம் இருக்கணும். நாளைய தினம் சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் ரெண்டும் சேர்ந்து வர ஒரு அற்புதமான முருகன் வழிபாட்டுக்குரிய நாள் நாளைய தினம். இன்றைய தினம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. முருகன் வழிபாடு செய்யுங்கள், விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10 குடையவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம். ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் அமர்ந்திருப்பதால் யோகம். 5ஆம் இடம் வலுப்பெற்று 5 குடைவன் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும், வம்சம் விருத்தி ஆகும். 5ஆம் இடம் வலுப்பெற்றால் வம்ச விருத்தி. துலா ராசியினருக்கு எல்லாருக்குமே இப்போ வம்ச விருத்தி கிடைக்கும். வம்ச விருத்தின்னா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலியிலே யாருக்கா குழந்தை பிறக்கும். நீங்கள் குழந்தை பிறக்கிற வயசில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்லை உங்கள் அண்ணா தம்பி யாருக்காவது குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் இருந்தால் அவங்களுக்கு பிறக்கும், அதுவும் உங்கள் வம்சம்தான். இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்கும். மருமக நல்ல நியூஸ் சொல்லுவா, அத்தை நான் குளிக்காமல் இருக்கத்தேன் அப்படிம்பாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் பாட்டியாக போகிறேனா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. ஆக மொத்தம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் இப்போ குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல செய்தி வரும். வளைகாப்பு எப்போ பண்ணலாம், சீமந்தம் எப்போ பண்ணலான்னு எல்லாரையும் கேட்டுட்ருப்பீங்க. வெகு விரைவிலேயே உங்கள் வீட்டிலே தூளி ஆடப் போகிறது. கட்டிலுக்கு பக்கத்தில் தொட்டில் வரப்போகிறது. வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம். 5ஆம் இடம் என்பது வம்சத்தை குறிக்கும். பதவியும் பூர்வ புண்ணியானாம் இக்கத்தே ஜென்ம பத்திரிகா வர்தனி குலசம்பதாம். வர்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம். குலம் தழைப்பதற்கும் பதவி கிடைப்பதற்கும் அந்த 5ஆம் இடம்தான் மிக முக்கியம். இப்பொழுது இரண்டுமே நடைபெறப் போகிறது. உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், குடும்பத்திலே வம்ச விருத்தியும் ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நேரம். வியாபாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள். உங்களோட பீக்கில் போகுது இப்போ டைமு. உங்களுடைய டைம் பீக் பீரியட் இப்போ சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே சென்று புதன் சுக்கிரனோடு இணைந்து விட்டு மீண்டும் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. 7, 5 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 7 குடைவன் 5, 5 குடைவன் 7. இது ஒரு மிக சிறப்பான யோகம். 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது மேலும் சிறப்பு. வெகு சிறப்பான நிலையிலே அனைத்து கிரகங்களும் இருக்கின்றன. எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. 8ல் இருக்கிற செவ்வாய் கூட நல்ல பண்ணும், ஏன்னா விருச்சிகத்துக்கு அதிபதி. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் நல்ல பதவிகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை அலுவலகத்திலே வழங்குவார்கள். அதனால் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரமாக இது விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அலுவலகத்திலே திருப்தியான ஒரு சூழ்நிலை. உங்கள் அலுவலக பணிகளை மற்றவர்கள் புகழ்வார்கள். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கொடுப்பார்கள். யூ வில் கெட் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் ஃபார் யுவர் டேலண்ட். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி, அவர்களின் திருமணம் போன்றவை திட்டமிட்டபடி வெகு சிறப்பாக நடைபெறும். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை 10 குடைவன் பார்த்து கொண்டிருக்கிறது. 10 குடைவன் புதன். இந்த புதன் இப்போது மீனத்தில் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னியை பார்த்து கொண்டிருக்கிறது. கன்னி தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று தான் மட்டும் பார்க்காமல் சுக்கிரனும் சேர்ந்து பார்த்துட்ருக்கு. சுப கிரகங்கள் எல்லாம் 10ஆம் இடத்தை பார்க்கின்றன. குரு
ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறது. புதனும் சுக்கிரனும் மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறது. எனவே உங்களுடைய 10ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தொழிலில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள். நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய சாதனை உங்கள் தொழிலில் இப்பொழுது செய்ய போகிறீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருப்பதால் திருமண தடை விலகும். களத்திரகாரகனாகிய சுக்கிரன் உச்சம் 7 வலுவாக கேந்திரம் பெற்று நாளிலே அமைந்திருக்கிறது. எனவே திருமணத்திற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது நன்மைகள் நடைபெறும். உங்கள் வயதுக்கு ஏற்ப என்ன நன்மை நடக்க வேண்டுமோ அது நடக்கும். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எக்ஸாமில் முதல் இடத்த படிப்பீங்க. வேலை தேடிட்டு இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸில் பெரிய லாபம் கிடைக்கும். அவரவர் வயதிற்கும் தேவைக்கும் ஏற்ப என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியது என்ன எல்லாம் கிடைக்கும். கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறார். வேண்ட முழுதும் அறிவோய் நீ, வேண்ட முற்றும் தருவோய் நீ, வேண்டி அயன்மாலுக்கு. அவருக்கு எல்லாம் தெரியுமா? வேண்ட முழுதும் அறிவோய் நீ, வேண்ட முற்றும் தருவோய் நீ. அதனால் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கடவுள் கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இப்போது அற்புதமான கிரக அமைப்பு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் ஆனந்தம், சந்தோஷம், ஒற்றுமை. எனவே இது மிக மிக சிறப்பான நல்ல நாள். கும்ப ராசிக்கு இப்பொழுது ராஜயோக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம், புதனுக்கு நீச்சபங்கம், புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை. 10 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது. 5 2 போய் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 10 5ஆம் இடத்தில் நின்றதால் யோகம், 6 3ஆம் இடத்தில் மறைந்ததால் யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். வியாபார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இப்போது காணாமல் போயிடும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்களோ அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. பிஸ்னஸ் நல்லா நடக்கும், பணம் நிறைய வரும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். மீன ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 4, 7 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான புதன் ராசியிலே வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான யோகம். அது மட்டுமல்ல, 5 வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 9 திரிகோணாதிபதி செவ்வாய் 4ஆம் இடமான கேந்திரம் பெற்றிருப்பதால் யோகம். திரிகோணாதிபதி கேந்திரத்திற்கோ அல்லது கேந்திராதிபதி திரிகோணத்திற்கோ சென்றால் அது பெரிய யோகத்தை கொடுக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள். பெரிய பெரிய பொறுப்புகளெல்லாம் அலுவலகத்திலே உங்களிடம் ஒப்படைப்பார்கள். கூடுதலாக வேலை பளு அதிகரிக்கும். ஒரு பக்கம் வந்து எரிச்சலாக வரும், கடுப்பாக இருக்கும். ஆஃபீஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்டயே வந்து எல்லா வேலையும் கொடுத்துட்ருக்காங்களே, என்ன வேணும்னு பழி வாங்குறாங்க அப்படிங்க நினச்சிப்பீங்க. பழி வாங்கலை, உங்களுக்கு தான் அந்த திறமை இருக்குது. மற்றவங்களோட நீங்கள் திறமைசாலிங்கிறதுனால உங்கள்கிட்ட வேலையை கொடுக்குறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். யூ ஆர் மோர் எஃபிஷியன்ட் தேன் அதர்ஸ். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டுவாங்க. வேணும்னு பழி வாங்குறதா நினைக்காதீங்க. நீங்கள் திறமைசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வேலையை கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாங்க கூட நான் பண்ணுறேன், இதுதானே நானே பார்த்துக்கிறேன் கொஞ்சம் சொல்லி பண்ணிடணும். எல்லாத்தையும் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் முகத்தில் அப்படியே கறியை பூசின மாதிரி இருக்கும். அது எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சிடறான், அடுத்த நிமிஷமே இவன் இவ்வளோ டேலண்ட்டாக இவன் ஏதாவது ஒரு வேலை செய்யலானே இவனை திட்டலான்னு பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சிடறானே கரெக்டாக அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்காக கடுமையாக உழைத்து எல்லா வேலையும் நீங்களே பண்ணுங்கள். கொடுத்தா மூஞ்சி சுளிக்காதீங்க. வேலை பளு அதிகரிக்கும், ஆனால் திறமை வெளிப்படும். நெட் ரிசல்ட் என்னென்னா திறமை வெளிப்படும். உங்களுடைய டேலண்ட்டை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. வேலையில் உங்களை யாரும் கிட்ட நெருங்க முடியாது, நீங்கள் தான் நம்பர் 1 இந்த ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், மேலதிகாரிகள் எந்த வேலையை செய்ய சொன்னாலும் அதை நீங்கள் சிரித்து கொண்டே எடுத்து அதை செய்து முடித்து அவர்களிடம் கொடுத்துட்டு சைலண்ட்டாக வந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வந்துடணும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணுறாருன்னு நினச்சிங்க. நீங்கள் எவ்வளோ டேலண்டடுங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது. அதனால் வேலை எது வந்தாலும் எடுத்து செய்யுங்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது.
ஆறுக்குடையவன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்று விட்டது, அதுவும் யோகம்தான். எனவே ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷம், நாளைக்கு சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம். முருகனுக்கு உகந்த விரதங்கள் 2, ஒன்று சஷ்டி, இன்னொன்று கிருத்திகை, 2 சேர்ந்து வந்துருச்சு. நாளைக்கு சஷ்டி கிருத்திகை ஒன்றா வருது. அதனால் முருகன் வழிபாடு, முருகனுக்கு விரதம், உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசமாக இருந்து கிருத்திகை சஷ்டி 2ஐயும் சேர்த்து கொண்டாடணும். நாளைக்கு வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணுத்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.